வணக்கம், நான் நயினார் நாகேந்திரன் பேசுகிறேன். வரும் 22ஆம் தேதி மதுரையில் முருக பக்தர்கள் மாநாடு நடைபெற இருக்கிறது. அனைவரும் கலந்து கொண்டு சிறப்பிக்குமாறு அன்போடு வேண்டுகிறேன். நன்றி, வணக்கம். Stone presenting Viram, truly independent AI homes, 0% no other charges. போரூருக்கே இது புதுசு. at காட்டுப்பாக்கம் போரூர். அதிமுகவோடு சேரலாம், ஆனால் அங்கே பாஜக கூட்டணியில் இருக்கு, பாமகவும் இருக்கு. 2024 தனியாக தானே இருந்தாங்க. பாமகவும் இல்லை, பாஜகவும் இல்லை. அன்றைக்கி சேர்ந்தீங்களா? திடீர்னு இந்த கூட்டணி உறுதியாக இருக்கும், நாங்கள் தான் இருப்போன்றாரு. அப்புறம் கூத்தாடிகள் சினிமாக்காரங்களாம் வர்றாங்க, அவங்க பின்னாடி போயிடாதீங்கன்றாரு. அப்புறம் விஜய் நேற்று முதல்வருக்கு ஆசைப்படலாமான்றாரு. ஆசைப்பட்டா என்ன தப்புன்னு ரிப்போர்ட்டர் கேட்டால் இல்லை தப்புலாம் நான் சொல்ல, அந்த கட்சி கட்டுமானம் இல்லை அப்படின்றாரு. இது பதிலா? மனுக்கள் எல்லாமே உண்மையாக குப்பை தொட்டி தான் போகுதா? கவுன்சிலர்களே மன்ற கூட்டத்தில் கலந்துக்கிறாங்களா? கலந்துக்கிறது இல்லை. மிஞ்சி போனால் 40% கலந்துக்கிறாங்க. பல்ல ஒருத்தன் பிடுங்குறான், புகார் கொடுக்க போனவன் பள்ளியும் பிடுங்குறான். எனக்கு இவன்லாம் கிடையாதுப்பா, 2 பேர் பள்ளியும் பிடுங்குன்னு பிடுங்குறான். அவன் எவ்வளோ பெரிய மனநோயாளியாக இருப்பான். அவனை என்ன பண்ணீங்க? கொஞ்ச நாள் சஸ்பெண்ட் பண்ணீங்க, இப்போ டியூட்டி கொடுத்துட்டீங்களா இல்லையா? அநியாய ஆட்சிக்கு தூத்துக்குடியே சாட்சி, பொல்லாத ஆட்சிக்கு பொள்ளாச்சியே சாட்சி. முதல்வர் பக்கத்தில் சேகர் பாபுல இருக்கிறாரு, எங்கே முருகன் இருக்கிறார். சேகர் பாபு தான் முருகன். முருகன் என்றால் என்ன, அம்மையப்பன் என்றால்னா உலகம் என்றால் என்ன அப்படின்னா. அப்புறம் ஆதித்யநாத்துக்கும் பவன் கல்யாணுக்கும் தமிழ்நாடு என்ன சம்மந்தம்னா, அப்போ ராஜ்நாத் சிங்கும் தமிழ்நாடு என்ன சம்மந்தம்? ஃபைன் டைம் மீடியா நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் சங்கீத் ஊகன். நம்ம சிறப்பு நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்திருக்கிறார் மதிப்பிற்குரிய மூத்த பத்திரிகையாளர் திரு அப்துல் முத்தலிப் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கு. அதிமுகவோடு சேரலாம், ஆனால் அங்கே பாஜக கூட்டணியில் இருக்கு, பாமகவும் இருக்கு. பாஜக பாமக கூட்டணியில் நாங்கள் இடம் பெற மாட்டோம் அப்படின்னு சொல்லி பேசுறாரு திருமாவர்கள். அப்போ அதிமுக கூட்டணியில் பாஜகவும் பாமகவும் இல்லை அப்படின்னா விசிக அங்கே இணைய தயாராக இருக்கா? இப்போ அவருடைய ஸ்டேட்மெண்ட் அதை தான் உணர்த்தலாம். 2024 தனியாக தானே இருந்தாங்க. பாமகவும் இல்லை, பாஜகவும் இல்லை. அன்றைக்கி சேர்ந்தீங்களா? தேமுதிக புரட்சி போகிறத இவங்க தான் இருந்தாங்க. அன்றைக்கி சேர்ந்தீங்களா? அன்றைக்கி உங்களுக்கு இங்கே 3 சீட்டு கேட்டு, 6 சீட்டு கேட்டு, 5 சீட்டு கேட்டு, கடைசியில் 3 கொடுங்க, அதில் 1 பொது தொகுதி கொடுங்கன்னு கொடுத்தப்போ பொது தொகுதியா, பொது தொகுதி கேட்குற அளவுக்கு இதுவா அப்படின்லாம் கிண்டல் அடிச்சுட்டு கொடுக்கலல்ல. 2 தானே கொடுத்தாங்க தனி தொகுதி. பொது கொடுத்தா ஆதவ அர்ஜுன் நிற்பார்னு கொடுக்காம தானே விட்டாங்க. அன்றைக்கி கோச்சின் போய் நிற்க வேண்டியது ஏடிஎம் கூட நின்றுந்தா போட்டி வேறு மாதிரி ஆயிருக்கும்ல, உங்களுக்கு மரியாதை கூட்டியிருக்கோம்ல. அதனால் அவர் சொல்கிறது எல்லாமே அவர் முன்னுக்கு பின் முரணாகவே பேசிகிட்டு இருக்காரு. 25 கேட்போன்றாரு, திடீர்னு 8 கொடுத்தாலும் சரி 10 கொடுத்தாலும் சரி நிற்போன்றாரு. திடீர்னு இந்த கூட்டணிக்கு பாமக வந்தால் வெளியே போய்டுவோன்றாரு. திடீர்னு இந்த கூட்டணி உறுதியாக இருக்கும், நாங்கள் தான் இருப்போன்றாரு. திடீர்னு வெளியில் போய் நாங்கள் ஒன்றும் இல்லாமல் போனால் கூட கவலைப்பட மாட்டேன்றாரு. மாற்றி மாற்றி பேசுகிறா இல்லையா? இளவல் வரட்டும்னாரு. அப்புறம் கூத்தாடிகள் சினிமாக்காரங்களாம் வர்றாங்க, அவங்க பின்னாடி போயிடாதீங்கன்றாரு. அப்புறம் விஜய் நேற்று முதல்வருக்கு ஆசைப்படலாமான்றாரு. ஆசைப்பட்டா என்ன தப்புன்னு ரிப்போர்ட்டர் கேட்டால் இல்லை தப்புலாம் நான் சொல்ல, அந்த கட்சி கட்டுமானம் இல்லை அப்படின்றாரு. இது பதிலா? அதனால் அவர் ஒரு பெரிய தலைவர், எல்லாம் ஓகே. சமீப காலமாக அவர் குழப்பத்தில் இருக்காரா இல்லையா? நீங்கள் ரொம்ப திமுக கூட்டணிக்கு மரியாதை கொடுக்குறேன்ட்டு விஜய் வர்ற அந்த புத்தக வெளியீட்டுலாவை நீங்கள் புறக்கணிச்சிங்க. தலைவர் அம்பேத்கர் புத்தக வெளியீட்டுலாவையே நீங்கள் புறக்கணிக்கிறீங்க. என்ன அங்கே விஷயம் நடக்க போகுது? விஜய் வர போகிறாரு, நீங்கள் புக்கை கொடுக்க போகிறீங்க, அவர் வாங்க போகிறார். இல்லாட்டி அவர் கொடுக்க போகிறார், நீங்கள் வாங்க போகிறீங்க. அவ்வளோதானே? வேறு எதாவது நடக்க போதா? இல்லை, அதில் ஒரு சிறப்பு கட்டுரை அவர் எழுதியிருக்காரு. காணொலி வாழ்த்து ஏவி ஓடி இருக்கும். அன்றைக்கி அவர் போயிருந்தாருன்னா அந்த ஏவிலாம் ஓடி இருக்கும். ஆனால் அவர் ரவிக்குமார் முதற்கொண்டு அங்கே எழுதியிருக்காரு. ஆனால் போகல. ஏன் கேட்டா கூட்டணி தலைமை கோச்சிங்க நாங்களாம் எடுத்த முடிவுலாம் சொன்னார். ராஜ்நாத் சிங்கை கூப்பிட்டாங்களே, அப்போ உங்களை மதிச்சா கூப்பிட்டா முடிவு பண்ணாங்க அவங்க. ஏன் ராகுல் காந்தி கூப்பிடல? ஏன் சோனியா காந்தி கூப்பிடல? அட்லீஸ்ட் பருக்கு அப்துல்லாவை கூப்பிட்டாவது நாணயத்தை வெளியிட்டுருக்கலாம்ல, கலைஞருடைய பழைய ஃப்ரெண்டு. ஏன் ராஜ்நாத் சிங்கை கூப்பிட்டாங்க? அப்போ நீங்கள் கோச்சிக்கினீங்களா? இல்லை உங்களை அவங்க மதித்தாங்களா? இந்த குழப்பம் அவருக்கு இருக்கா? இளவல் வரட்டுன்னு அப்புறம் இன்னொரு சினிமா ஷூட்டிங்னு சொன்னாரா தாவேகாவை? சரி, தாவேகா இப்போ என்னங்க பண்ணிச்சுன்னா பதில் சொல்ல மாட்டாராம். ஆனால் தாவேகா கூட மட்டும் கூட்டணியே இல்லைன்னு முடிவு போட்டாராம். கேட்டால் காரணம் சொல்ல மாட்டேங்கிறாரு. காரணத்தை நம்மளாலும் கேட்கலன்னு வச்சுக்கோங்க. அதனால் அவர்கிட்ட அந்த குழப்பம் இருந்துக்கிட்டே இருக்குது. இன்னொரு பக்கம் பாமக வர்றதையும் அவர் ஒத்துக்கிறாரு. பாமக வர்றதுக்கான முயற்சின்றதும் ஒத்துக்கிறாரு. அப்புறம் ஏன் இந்த கூட்டணிக்கு நீங்கள் விசுவாசமாக இருக்கணும்? ராமதாஸ் அவர்களோட சமீபத்தில் ஒரு யூடியூப் சேனலுக்கு பேட்டி கொடுக்கும்போது ஒரு விஷயத்தை குறிப்பிடுறாரு. திருமாவளவன் அவர் மாதிரி சொன்னது எனக்கு சந்தோஷம், நன்றின்னு சொல்கிறாரு. இன்னமும் அவர் மேலே நான் தனிப்பட்ட முறையில் பாசம் வச்சுருக்கேன். ஏன் நேற்று திருமாவளவனும் அதான் சொல்கிறாரு அப்படின்னு சொல்கிறாரு. ராமதாஸ் என்னென்ன செஞ்சார்ன்றதை அப்படியே பட்டியலிடுறாரு. தலித்து ஒருத்தரை தான் நான் பொதுச்செயலாளர் வைப்பேன்னாரு.
தலித்தை தான் நான் மத்திய அமைச்சர் சான்ஸ் கிடைச்சப்போ தலித்துகளை தான் நான் வந்து பண்ணுவேன்னு சொன்னார். தலித் எழில்மலை, பொன்னுசாமி இவங்களெல்லாம் கொண்டு வந்தார். இன்னும் அவர் பல்வேறு விஷயங்கள் பண்ணார். அதெல்லாம் நான் மறக்கவே மாட்டேன்றாரு. திருமாவளவனத்தை பட்டியலிடுறாரு. ஆனால் ஜாதி மறுப்பு இந்த திருமணங்கள்லாம் நாடக காதல் திருமணம் அதுக்கெல்லாம் நான் தான் காரணம்னு ஒரு அபாண்டமான பழி என் மேலே சுமத்துனாரு. அதுதான் எனக்கு வருத்தம்ன்றார். அது அவங்களால சேர முடியாது. என்ன மேலே சேர்ந்தாலும் கிராஸ் ரூட் லெவலில் அது பிளவு தான் இருக்கும். தொண்டர்கள் மதியில் அது இணைய மாட்டாங்க. ஏன்னா ஜாதிய ரீதியாக பிளவுபட்டு நிற்கிது. அதனால் அது சிக்கல் தான். அதனால தான் நான் அந்த முடிவு எடுத்தேன்றார் அவர் திருமாவளவன். மனுக்களை வந்து கொண்டு வந்து கொடுத்தோம் அப்படின்னா அது நேராக குப்பை தொட்டிக்கு தான் வந்து போகுது அப்படின்னு சொல்லிட்டு மக்களின் முதல்வர் திட்டன் முகாமில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெண் ஆவேசமாக வந்து பேசியிருக்காங்க. இது அங்கே வந்து உயர்கல்வித்துறை அமைச்சர் கோவிச்செழியன் வந்து இருக்கிறாரு. இன்னும் அரசு அதிகாரிகள் பல மூத்த அதிகாரிகள் எல்லாருமே வந்து இருக்கிறாங்க. இது மாதிரியான ஒரு விஷயத்தை பேசுனது வந்து பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. மனுக்கள் எல்லாமே உண்மையாக குப்பை தொட்டிக்கு தான் போகுதா? நான் என்ன கேட்குறேன், இவங்க டெம்ப்ளேட்டு ஆட்சி நடத்துகிறாங்கன்றது தெரியுதா? திடீர்னு ஒரு போவாராம், ஒரு குழந்தை வந்து 2 பேர் மனு கொடுப்பாங்களாம், ஸ்கூல் சவர் கட்டணுன்னு. அரை மணி நேரத்தில் அந்த கோரிக்கை நிறைவேற்றப்படுமா? அப்போ இவ்வளோ நாளாக 4 வருஷமாக கட்டாமல் தானே இருந்ததுதாங்க. முதல்வர்கிட்ட கொடுத்து தான் கட்ட வேண்டிய நிலைமைன்னு இருக்குது. அது செட்டப்னு ஊருக்கே தெரியுதா? திடீர்னு ஒரு போகிறாராம், இவரோட பேனா வந்து கொடுக்குறாராம், ஒரு மாணவி தடுக்கு தான் பேனா கொடுக்குறாராம். திடீர்னு ஒரு போய்கிட்டே இருப்பார். வண்டி வரும்போது அங்கே வீடியோ இருக்கும் கரெக்டாக. கயிறை தூக்கிட்டு ஒரு தம்பதி, கல்யாணம் ஆன தம்பதி வருவாங்க. இவர் உடனே இறங்கி ஆசீர்வாதம் பண்ணிட்டு கவரும் ரெடியாக இருக்கும், கொடுத்துட்டு போவார். இதெல்லாம் டெம்ப்ளேட்டு செட்டப்னு தெரியுதா? இந்த செட்டப் மாதிரி செட்டப் தான் கடைசி காலத்தில் ஏற்கனவே அவர் பண்ணார்ல. அதுடைய அப்போ எதிர்கட்சி தலைவர் இருந்ததுனால பொட்டி வச்சார். அதுக்கு பெரிய வரவேற்பு இருந்தது. பொட்டியில் போடுங்க, இது நான் பண்ணுவேன், இந்த கார்டை எடுத்துக்கொண்டு உங்கள் தொகுதியில் ஸ்டாலின் திட்டம் நீங்கள் வரலாம், இந்த கார்டை எடுத்துகிட்டு நீங்கள் தலைமைச் செயலகத்துக்கு வரலாம், இந்த கார்டை காமிச்சா நேராக என் அறைக்கு அனுப்புவார்கள், முதல்வர் அறைக்கு அனுப்புவார்கள், முதல்வர் அறையில் யார், நான் ஸ்டாலின் உட்காந்துருப்பேன், இதெல்லாம் சொன்னார்ல. யாராவது அதை பண்ண முடியுதா? அது கொஞ்ச நாள் அந்த இதுக்கு ஒரு செயலாளர் இவங்க ஷீலா பிரபாகர் அதுக்குன்னு ஒரு தனி செயலாளர் ஐஏஎஸ் போட்டு பண்ணாங்க. அது எத்தனை கோரிக்கை நிறைவேற்றணும்? இவங்க சொன்ன அந்த தேர்தல் அறிக்கையில் வந்த விஷயங்களே பல இது நிறைவேற்றலை. சரி, அது ஒரு பார்ட்டு. இன்னொரு பார்ட்டு என்ன, இவங்க வந்து பல விஷயங்கள் வந்து இன்றைக்கி ஏன்னா சென்னை மாநகராட்சி எடுத்துக்கங்க, என்ன நடந்திருக்கு? நீங்களாம் சாலைகளில் போய் தானே வந்துக்கிட்டு இருக்கீங்க. பல்வேறு இடங்களில் நீங்கள் கவுன்சிலர்களே மன்ற கூட்டத்தில் கலந்துக்கிறாங்களா? கலந்துக்கிறது இல்லைல்ல. மிஞ்சி போனால் 40% கலந்துக்கிறாங்க. 40 கூட இல்லை, 20-25% கலந்துக்கிறாங்க. அப்போ கவுன்சிலர்களே இந்த பிரச்சனைன்னா மற்றவர்கள் எப்படி நடப்பாங்க? அப்போ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் மக்கள் நேரடியாக பார்க்கும் பொழுது இவர்கள் ஒரு டெம்ப்ளேட்டாக நான் முதல்வன், இல்லை முதல்வன் உங்கள் தொகுதியில் முதல்வன்னா உங்களுக்கு வேணால் முதல்வரை திருப்திப்படுத்துறதுக்கு அந்த கூட்டம் நடத்தலாம். ஆனால் மக்கள் டெய்லி பிரச்சனையை சந்திக்கிறவங்க ரொம்ப அசால்ட்டாக அந்த அம்மா பேசுது. யாராவது அந்த அம்மா கிட்ட போக முடிஞ்சதா? அதான் யதார்த்தம். என்ன பண்ணீங்க? குப்பை கொடைங்க இருக்குது, எடுக்க சொன்னால் எடுக்கல. ஸ்ட்ரீட் லைட் எவ்வளோ தடவை, ரோடு போடுறது எவ்வளோ தடவை. அந்த எஸ்ஐ போய் சொல்கிறார், அம்மா இங்கே கொடுமா, இங்கே கொடுத்தா ரைட்டில் வாங்கி லெஃப்ட்டில் போட்டுருவீங்க, தெரியாதா அப்படின்னு. ஞாபகம் இருக்குதா? அமைச்சர் ஒருத்தருக்கு மனு கொடுத்தா அது குப்பை தொட்டில் கிழிஞ்சி ஓரமாக கிடந்ததெல்லாம் எடுத்து போட்டாங்க, ஞாபகம் இருக்கா? சரி, நீட்டு கையெழுத்து வாங்கினாங்களா? அது எங்கே போச்சு? 1 கோடி கையெழுத்து வாங்கினாங்களா? எங்கே போச்சு? யார்கிட்ட கொண்டு போய் கொடுத்தாங்க? கிழிச்சி ஓரமாக கிடந்தது பார்த்தீங்களா? அவ்வளோதான். நீங்கள் நடிச்சுலாம் மக்களை ஏமாற்ற முடியாது. அதிகாரிகள் உங்களை வேணால் ஏமாற்றலாம். சார் இந்த இது பண்ணுறோம் சார், சார் தண்ணி இது வைக்கிறோம், அமுக்குனோன்னா தண்ணி கிடைக்கிற மாதிரி நீங்களே திறந்து வைங்க சார். கொஞ்ச நேரம் பொறுத்து போனால் தண்ணியே வரல. என்னன்னு கேட்டால் 2 தடவை அமுக்கணுமா? இவனுங்க ஐடி விங்கில் போடுறாங்க, டேய் 2 தடவை அமுக்கினா வரும்டா. இனிமேல் இவர் அங்கே போய் பார்த்த மாதிரி. அவன் தண்ணி வரலன்னா எத்தனை தடவை அமுக்கியிருப்பான்? 1 தடவை அமுக்கிட்டா கம்னு இருப்பான். இவர் சொல்கிறார் 2 தடவை அமுக்குனா வரும். தண்ணி மாற்றினா தானே வரும், அந்த மேலே டேங்க்கில் மாற்றினா தானே வரும். அதுக்கு என்ன ஏற்பாடு? அப்போது சிஎம் வச்சு திறந்து வச்சுட்டு ஒரு இது பாட்டு போய்கினே இருக்குது. இந்த மாதிரி இவர்கள் டெம்ப்ளேட்டு அதெல்லாம் இவர்கள் ரசிப்பதற்கும் சேனல் தொலைக்காட்சியில் பிரேக்கிங் போட்டு பண்ணுறதுக்கும் தான் தவிர நேரடியாக பிரச்சனையை சந்திக்கிற மக்கள் இருக்காங்களா? நீங்கள் ஒரு கவுன்சிலர் ரோட்டில் சாலை மறியல் பண்ணுறாங்களா? திமுக கவுன்சிலர் தானே அவங்க. மக்களை விட்டுருங்க, கவுன்சிலராலேயே அவங்க தொகுதி அவங்க வார்டுக்கு எதுவும் பண்ண முடியலன்னு தானே அவங்க மறியல் பண்ணுறாங்க. எங்க வயசு பொண்ணுங்க பாத்ரூம் போகிறதுக்கு பாத்ரூம் இல்லைங்க, எங்கெங்கே போவோம்? நம்ம வீட்டு பொண்ணுங்க போனால் சும்மா இருப்போமான்னு கேட்குறாங்கல்ல, நம்ம கேட்குறாங்க. சாலை மறியல் பண்ணுறாங்க. திமுக வார்டு செயலாளர், வார்டு கவுன்சிலர். மற்ற வார்டுக்கெல்லாம் 30 லட்சம் 40 லட்சம் ஒதுக்குறீங்க, இங்கே 5 லட்சம் 6 லட்சம் ஒதுக்க மாட்டேறீங்க. 4 வருஷமாக நானும் கரடியாக கத்தி எவ்வளோ இது கொடுத்துட்ருக்குறேன், எதுவுமே பண்ணி தர மாட்டேங்கிறீங்க. ஒரு பாத்ரூம் கூட இல்லை அந்த குழந்தைங்களுக்கு, பொது வெளியில் போதுங்க. 14-15 வயசு பொண்ணுங்க, நம்ம வீட்டு பொண்ணுங்க போனால் பொறுத்துக்குமான்னு கேட்குறாங்க. இந்த லட்சத்தில் நீங்கள்
நான் நேரடியாக முதல்வர் மக்களை பார்க்குறேன்னா கவுன்சிலருக்கே பண்ண முடியலையே. அந்த மறியல் பண்ணது அதிமுக கவுன்சிலராக, அவங்க திமுக கவுன்சிலர். இப்படி தான் இருக்குது இன்றைக்கி அந்த நிலைமை. தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு மிகப்பெரிய கேள்விக்குறியில் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஸ்டாலின் அரசு முடியும் வரை நமக்கு நாமே பாதுகாப்பு அப்படிங்கிற ரீதியில் வந்து இபிஎஸ் வந்து குறிப்பிடுறாரு. அப்படி தான் வந்து தமிழ்நாட்டின் சூழ்நிலை வந்து இருக்கா? ஏங்க நீங்கள் சாதாரண ஒரு உழைப்பாளி மக்கள் கஷ்டம் வந்தால் கஷ்டத்தை அனுபவிப்போம், நேர்மையாக இருக்க பார்ப்போம், கூடிய வரைக்கும் நம்ம சம்பாதிக்கணும், செலவுகளை சுருக்கிக்கணும் அப்படின்னு பார்ப்போம். அதே மாரி செலவுகள் ஏறுது இதெல்லாம். இன்னொரு பக்கம் டாஸ்மார்க்கை திறந்து வச்சு அவன் உழைச்சி வர காசும் வீட்டுக்கு போகாமல் சுரண்டுற வேலை தான் நடக்குது. 500 சம்பாதிக்கிறான்னா 500 கொண்டு போய் டாஸ்மார்க்லேயும் பார்லேயும் விட்டுட்டு வெறுங்கையை வச்சுட்டு வீட்டுக்கு போகிறான், போதையில் போகிறான். வீட்டுக்கு போனால் பொண்டாட்டி செலவுக்கு, பிள்ளைங்க படிப்புக்கு, வீட்டு செலவுக்கெல்லாம் காசு கேட்கும்பொழுது இயலாமையில் போட்டு அடிக்கிறான். இது இப்படியே தொடரும் போது என்ன ஆகுது? வேலைக்கும் போக மாட்டேங்கிறான், குடிக்கிறதுக்கும் காசு இல்லை, வீட்டில் இருக்கிறத எடுத்து விற்கிறான், பொண்டாட்டி தடுக்கும் போது போட்டு அடிக்கிறான். குடும்ப வன்முறையாக மாறுதா இல்லையா? பொண்டாட்டியை எல்லாம் கொல்றது, தாயை கொல்றது, பொண்டாட்டி அடிக்கிறத பார்த்துட்டு மாமனார் மருமகனை கொல்றது, மகன் அப்பனை கொல்றது, இதெல்லாம் நடக்குதா இருக்குது இல்லையா? இதுக்கெல்லாம் என்ன அடிப்படையாக இருக்குது? இல்லை, மதுரை மாவட்டம் திருமங்கலம் அருகே வந்து சத்திரப்பட்டியில் ஒரு காவல் நிலையமே வந்து ஒரு மர்ம கும்பலாக அவர் அரெஸ்ட் பண்ணோன்னா அவன் வீட்டில் போய் விசாரிச்சோன்னா இவர் போதை ஏற்றிக்கின்னு நேராக போய் ஸ்டேஷனை போய் அடிச்சுன்னு வரைக்கும் சினிமா பார்த்தா பண்ணுறது. அதுக்கப்புறம் நடக்கிற விளைவுகள் பற்றிலாம் யோசிக்கிறது இல்லை. அப்போ இந்த மாதிரி காவல் நிலையத்துக்கே பாதுகாப்பு இல்லாத நிலைமை, இது எல்லாமே அடிப்படை எங்கன்னு பார்த்தா போதை கலாச்சாரம். இல்லை, அந்த காவல் நிலையம் தாக்கப்பட்டது குறித்து முதல்வர் அவர்கள் உடனடியாக நடவடிக்கை எடுத்திருக்கிறாரா? இப்போ காவல்துறை ரீதியான என்ன மாதிரியான நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருக்கு? நீங்கள் அந்த சம்மந்தப்பட்ட அதிகாரி மேலே நடவடிக்கை எடுக்கணும். இந்த லட்சத்தில் வச்சிருக்கீங்க சர்க்கிள் இன்ஸ்பெக்டரோ இல்லாட்டி டிஎஸ்பியோ ஏசியோ யார் மேலே நடவடிக்கை எடுக்கணும். இன்ஸ்பெக்டர்லாம் என்ன பண்ணீங்கன்னு போலீஸ் மேலே அந்த பயம் போச்சுன்னா என்ன ஆகும்? ஒரு ஊருக்கு 1,00,000 பேர் இருந்தாலும் போலீஸ் 200-300 பேர் இருந்தாலும் அந்த பயம் இருக்கும். இல்லை, ஒரு 15-16 ஊராட்சி கண்ட்ரோலில் இருக்குன்னா அந்த 16 ஊராட்சிங்க அவங்க காவல் ரவுடி பசங்க போய் அடிக்கிறதும் இதுன்னா அவனுக்கு பயம் போயிடுச்சு இல்லை? போதை கலாச்சாரம் தானே. 2 இது. ஒன்று இந்த மாமூலுக்கு முன்னு கொடுத்து போலீஸோட பழகி பயம் போயிடும். 2வது போதை. குற்றச்செயலில் தொடர்ச்சியாக ஈடுபடும் பொழுது நம்மளை யாரும் கேட்க மாட்டேங்கிறாங்க, ஏதோ ஒரு வகையில் ஆளுங்கட்சிக்கு இது ஒரு வட்ட செயலருக்கு தொடர்பு, இதெல்லாம் வரும்பொழுது ஒரு பயம் போயிடும். இவன் யாரா போலீஸ்னு போலீஸை நீங்கள் ரோட்டில் போலீஸை போட்டு அடிக்கிறதுலாம் பார்க்குறீங்கல்ல. அப்போ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் வந்து போலீஸ் பவர்னு ஒன்று இருக்குது, அது ஒன்று. இன்னொரு பக்கம் என்ன நடக்குது? என்கவுண்டரு அது இதுன்னு தனியாக போய்கிட்டு இருக்குது. நீங்கள் சட்டம் ஒழுங்குன்றது என்கவுண்டர் பண்ணி நிறுத்தக்கூடிய விஷயம் இல்லை. என்கவுண்டர் பண்ணுறதுனால சட்டம் ஒழுங்கு பயம் வரும் ரவுடிகளுக்குலாம், அப்படிலாம் கிடையாது. நீங்கள் முறையான ஆட்சி நடத்தி அரசியல்வாதிகள் ரவுடிகளுக்குள்ளான தொடர்பை கட் பண்ணுறது, கட்ட பஞ்சாயத்து, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கடுமையான நடவடிக்கை, சாதாரண மக்கள் புகார் மீது கூட நடவடிக்கை, இந்த மாதிரிலாம் போச்சுன்னா இதாகும். இதே கவர்மெண்ட்டு எத்தனை விவகாரங்களில் கோர்ட்டு தலையிட்டு நடவடிக்கை எடுக்குது. ஒரு பையனை கடத்துகிறாங்க, ஏடிஜிபியுடைய வாகனம் அதில் ஈடுபடுது, அவர் தான் வண்டி கொடுத்துருக்காரு, அவர் ஏன் விஆரில் போடல? இந்த சம்பவம் நடந்து 10 நாள் ஆகுது, அவர் மேலே எந்த நடவடிக்கையும் இல்லை. அட்லீஸ்ட் அவரை அந்த பொறுப்பில் வந்து எடுத்து விஆரில் காத்திருப்போர் பட்டியலுக்கு மாற்றணுமா வேணாவா? இது முதல்வருக்கு தெரியுமா வேணாவா? ஆனால் இந்த பிரச்சனைலாம் வந்து கோர்ட்டு தலையிட்டு கோர்ட்டு கூப்பிட்டு அவரை கைது செய்யுங்கன்றாங்க, வர வச்சு கைது பண்ண வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் துடிக்க கோர்ட்டுக்கு இந்த உரிமை இந்த உரிமை இருக்கிறதா அப்படி இப்படின்னு சுப்ரீம் கோர்ட்லாம் போகிறாங்க. அது அப்புறம். ஆனால் இந்த மாதிரி ஒரு ஏடிஜிபியே தெரிஞ்சால் ஈடுபடுறதும் இந்த மாதிரி நடக்கிறது வந்து எப்படி அனுமதிக்க முடியும்? குற்றச்செயல். இன்னொன்று, நான் ஜெயலலிதாவோ மற்ற உள்ள முதலமைச்சராக இருந்தப்போ காவல்துறை அதிகாரிகள் அவருடைய வேலையை மட்டும் பார்த்துட்டு போவாங்க. இன்றைக்கி காவல்துறை உயர் அதிகாரிகள் அரசியல் கட்சிகளோடு சண்டை போட்டுனுக்குறாங்க, நேரடியாக ரீல்ஸ் போடுறாங்க, முறைக்கிறாங்க. இந்த வேலைலாம் நடக்குதா இல்லையா? இந்த மாதிரி ஜெயலலிதா ஆட்சி நடக்குமா? ஒரு பேட்டி கூட கொடுக்க மாட்டாங்க, அவங்க வேலையை அவங்க பார்த்துட்டு போயிட்டே இருப்பாங்க. அப்போ இதெல்லாம் எப்படி நடக்குது? இதுக்கெல்லாம் என்ன பயம் இல்லைன்னு தானே அர்த்தம். அப்போது இன்னொன்று, குழந்தைகளுக்கு எதிரான சிறார் குற்றங்கள் இருக்குல்ல, அது அதிகரிச்சுதுன்னு ஒரு ஆய்வு சொல்லுது. குழந்தைகள் பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் அதிகரிச்சுதுன்றாங்க. இதெல்லாம் வந்து ஆய்வுகள் மூலிமா வர்ற இது, என்சிஆர்பி மற்ற இது. அதுக்கு நீங்கள் என்ன சொல்கிறீங்க? அங்கே 1500 சில்லற, இப்போ 1400 சில்லற, இப்படி தானே சப்பக்கட்டு கட்டுறீங்க. இன்றைக்கி கள்ளச்சாராய சாகுடைய ஓராண்டு, இந்த இதில் செத்தாங்கல்ல அதோடைய ஓராண்டு. அதே டைமில் அந்த டாஸ்மார்க்கில் ஒரு 4 பேர் செத்து போனாங்க, டாஸ்மார்க் சரக்கு குடிச்சு. அந்த வழக்கு என்ன ஆச்சுன்னு தெரில. இந்த கள்ளச்சாராய வழக்கே வந்து நீங்கள் தடவை நடந்த ஒரு 35 பேர்கிட்ட பாதிக்கப்பட்டப்போ எந்த நடவடிக்கையும் எடுக்கலை. ஒரே ஒரு லா அண்ட் ஆர்டர் எஸ்பியை மட்டும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணாங்க. அதனுடைய விளைவு கொஞ்சம் காலத்துலேயே மறுபடியும் பெரிய அளவில் உயிரிழப்புகள் எல்லாம் நடந்தது. அதுக்கு பிறகு தான் நீங்கள்
அந்த இவரை மாற்றுறீங்க. மாற்றிட்டு கூட என்ன பண்ணீங்க, 3 மாதத்தில் மறுபடியும் பதவி கொடுக்குறீங்க. பல்ல ஒருத்தன் பிடுங்குறான், புகார் கொடுக்க போனவன் பல்லையும் பிடுங்குறான். எனக்கு அவன் இவன்லாம் கிடையாதுப்பா, நீ புகார் கொடுக்க வந்தியா, நீ வந்து குற்றம் சாட்டப்பட்டவரா, 2 பேர் பல்லையும் பிடுங்குன்னு பிடுங்குறான். அவன் எவ்வளோ பெரிய மனநோயாளியாக இருப்பான். அவனை என்ன பண்ணீங்க, கொஞ்ச நாள் சஸ்பெண்ட் பண்ணீங்க, இப்போ டியூட்டி கொடுத்துட்டீங்களா இல்லையா? அதனால் இது எல்லாமே இவங்க சொல்கிறாங்க, அநியாய ஆட்சிக்கு தூத்துக்குடியே சாட்சி, பொல்லாத ஆட்சிக்கு பொள்ளாச்சியே சாட்சின்னு. இங்கே என்ன நடக்குது, அதே அண்ணா யூனிவர்சிட்டிலேருந்து பல விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்குது. எல்லா விஷயமும் கோர்ட்டு தலையிட்டு தான் சரி பண்ணுற மாதிரி நடக்குது. அதனால் சட்டம் ஒழுங்குன்றது வந்து முதல்வர் வந்து இந்த விவகாரங்கள்லாம் உடனடியாக தலையிட்டு உடனுக்குடனே அவர் பார்வைக்கு போகிற மாதிரி பண்ணணும். ஆனால் அவர்கிட்டயே மறைச்சிக்கிட்டு இந்த வேலையெல்லாம் பண்ணுறாங்க. இந்த ஏடிஜி பண்ணது முதல்ல அவருக்கு தெரியுமா? இந்த விஷயங்கள்லாம் இருக்குல்ல, இவ்வளோ பெரிய சென்சேஷன் ஆயிருக்கு, தெரியாமல் இருக்குமா முதல்வர்? ஆனால் பேரும் தெரிஞ்சிருக்கும். கோர்ட்டுலாம் தலையிட்டு பிரச்சனைலாம். ஆனால் சார் அவருடைய கட்டுப்பாட்டில் தான் சார் காவல்துறை. யாருடைய கட்டுப்பாட்லையும் யாரும் இல்லைங்க. டிஜிபிக்கு தெரியணும், இதெல்லாம் டிஜிபிக்கே தெரியல. டிஜிபிக்கு தெரியாமல் தானே அரெஸ்டெல்லாம் நடக்குது. இந்த விவகாரம் வந்துடுச்சிங்க, கோர்ட்டு தலையிட்டுச்சு. இப்போ டிஜிபி தலையிட்டு ஏதாவது பண்ணணும்ல அந்த விவகாரத்தில். அவர் மேலே விஆர் போட்டோங்க, நடவடிக்கை எடுத்துருக்கோன்னு சொன்னால் கோர்ட்டும் சரி நடவடிக்கை எடுக்கல. சுப்ரீம் கோர்ட்டில் கூட அவர் வந்து சஸ்பெண்டை வந்து வாபஸ் பெற முடியாது அப்படின்னு தானே சொல்கிறாங்க. வாபஸ் பெற முடியாதுன்றாங்கன்னா 24 hours அவர் இதானார், கைதானார். இன்னொன்று அந்த நடவடிக்கைக்கான சஸ்பெண்ட் நடவடிக்கைன்றாங்க. அது அவங்க உரிமை இருக்குது. நீ இவ்வளோ பெரிய வேலை பண்ணிவிட்டு ஒன்றை வச்சுருக்கணும், சஸ்பெண்ட் தான் பண்ணுவோன்னு பண்ணுறாங்க. அதுக்கு முன்னாடியே விஆர் பண்ணியிருந்தீங்கன்னா சஸ்பெண்ட் உடைய இதே இருக்காதுல்ல. நாங்கள் நடவடிக்கை எடுத்துட்டோங்க, காத்திருப்போர் பட்டியலுக்கு மாற்றிட்டோன்னா அது பெரிய அசிங்கம். கோர்ட்டும் ஏற்றுக்கோம்ல, சரி ஏதோ நடவடிக்கை. விவகாரத்தில் வந்து தமிழ்நாடு அரசுக்கும் காவல்துறைக்கும் தான் ஒரு பின்னாடி ஏற்பட்டிருக்கு. ஆமாம், வேறு என்ன ஏங்க, வண்டி போச்சு, இவர் அதில் வண்டியை கொடுத்துருக்காரு அப்படின்னா இவர் அந்த குற்றத்தை தெரிந்தே இவருடைய வாகனத்தை கொடுத்துருக்காருன்றது தானே உண்மை. இல்லை, ஏடிஜிபி காரில் அவ்வளோ சீக்கிரம் யாருமே ஏற முடியாதுல்ல, டிபார்ட்மெண்ட் ஆட்கள் தவிர. அப்போ குறிப்பாக அவர் டிரைவரு, அவரை தவிர யாருமே அந்த காரில் எப்படி எடுத்துகிட்டு போயிருக்காங்கன்னா, அவர் வண்டியை வாங்கிட்டு போலீஸ் மாதிரி போயிருக்காங்க. போலீஸ் போனால் வந்துடும்ல, யார் போலீஸ் வந்திருக்கோம் அப்படின்னா வண்டியை பார்த்தா போலீஸ் வண்டி, சரி ரைட்டு பொண்ணையும் மாப்பிள்ளையும் கூப்பிடு விசாரிக்கணும் அப்படின்னு தான் அவங்க ஐடியாங்க. ஓகே. ஆனால் அங்கே போனப்போ பொண்ணு மாப்பிள்ளையும் எஸ்கேப்பு. உடனே இவனுக்கு போனதுக்கு அந்த பையனை தூக்கிட்டு வந்துட்டாங்க, சின்ன பையனை, ஒரு 17 வயசு பையனை. அதுக்கப்புறம் இந்த விவகாரம் உயர் அதிகாரிகளுக்கு 100 கால்லாம் போனோன்னா அது அவருக்கு இது எதுவுமே அவங்க எதிர்பார்க்கல. அவங்க என்ன நினச்சாங்கன்னா, பொண்ணு மாப்பிள்ளை கடத்த வந்த கும்பல் பையனை கடத்திட்டு போயிட்டாங்க. சிவியரான விஷயம் இல்லை. உடனே செக் போஸ்ட் போட்டு மடக்குனா அதுக்குள்ளே இந்த கும்பல் இறக்கி விட்டு விஷயம் தெரிஞ்சு இறக்கி விட்டு போயிட்டாங்க. ஆனால் வண்டி நம்பர் எல்லாம் எடுத்து பார்த்தா போலீஸ் வண்டி, அதுவும் ஏடிஜிபிக்கு கொடுத்த வண்டி, ஜெயராமன் கொடுத்த வண்டின்னு ஒன்று தான் பிரச்சனை பெருசாகுது. அப்போ இந்த விவகாரம் எல்லாம் ரிப்போர்ட் போட்டு சிஎம் வரைக்கும் உடனே போயிடணுமா வேணாவா? அப்போ சிஎம் என்ன பண்ணணும், என்ன நடக்குது, முதல்ல அவர் விஆரில் போடு, மற்ற விசாரணை அப்புறம் எனக்கு ரிப்போர்ட் கொடுங்க தானே வரணும். இல்லை டிஜிபியே அவரை விஆரில் போடுங்க, மற்ற பார்க்கணும் தானே வரணும். எதுவுமே நடக்கலைல்ல. அதுக்கப்புறம் ஜெகன்மூர்த்தி அரெஸ்ட் பண்ண போய் அவர் தலைமறைவாகி அவர் முன்ஜாமீன் கேட்டு ஹைகோர்ட்டு வர, ஹைகோர்ட்டு தலையிட்டு ஜெகன்மூர்த்தியை வர சொல்லு, நான் சில கேள்விகள் கேட்குறேன்னு அங்கே கேட்டு, அப்புறம் அவர் யாருங்க தலையிட்டிருக்காரு அவரையும் வர சொல்லுங்கன்னு சொல்லி அப்படி தானே வர வைக்கிறாங்க. இப்போ உக்காந்துட்டு கோர்ட்டு அவரை வர வைக்கலாமா? அவர் வந்து இந்த சமூகத்தை சேர்ந்தவராச்சே, அதனால தானா அவரை எப்படி கைது செய்ய சொல்லலாம், இப்படிலாம் கேள்வி கேட்டுக்கிறாங்க. ஆனால் இவர்கள் எல்லோரும் ஒரு விஷயத்தை மறந்துட்டாங்க, ஒரு உயர் அதிகாரி இந்த வேலையை செய்யலாமா அப்படின்ற கேள்வி ஒன்று இருக்குல்ல. யோகி ஆதித்யநாத்துக்கும் பவன் கல்யாணுக்கும் தமிழ்நாட்டுக்கும் என்ன சம்பந்தம் அப்படிங்கிற கேள்வி கேட்டிருக்கிறாரு இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் சேகர்பாபு அவர்கள். அது மட்டும் இல்லாமல் என்ன சொல்றாரு அப்படின்னா, முதல்வர் பக்கத்தில் தான் முருகன் இருக்கிறார் அப்படிங்கிற பாயிண்டை வந்து கொடுக்குறாரு. முதல்வர் பக்கத்தில் சேகர்பாபுல இருக்கிறாரு, எங்கே முருகன் இருக்கிறார்? ஓ, சேகர்பாபு தான் முருகன். முருகன் என்றால் என்ன, அம்மையப்பன் என்றால் என்ன, உலகம் என்றால் என்ன அப்படின்னு நான் வேறு எந்த முருகன் இருக்கார் முதல்வர் பக்கத்தில்? உதயச்சந்திரன் இருக்கார், தினேஷ், வேறு செந்தில் இருக்கார்ல, ஐஜி செந்தில். ஓகே, இன்டெலிஜென்ஸ் ஐஜி செந்தில் அது செந்தில்னால முருகனால ஒருவேளை அதை வச்சு சொல்லியிருப்பார் சேகர்பாபு. பார்க்கும்போது செந்தில் இருக்கார் கூட, ரைட்டு. எனி டைம் அவர் தானே இருப்பார் இன்டெலிஜென்ஸ் ஐஜி, இல்லை ஒருவேளை அதை வச்சு சொல்லியிருக்கலாம். அப்புறம் ஆதித்யநாத்துக்கும் பவன் கல்யாணுக்கும் தமிழ்நாடு என்ன சம்மந்தம்னா, அப்போ ராஜ்நாத் சிங்கும் தமிழ்நாட்டுக்கு என்ன சம்மந்தம்? ஏன் கூப்பிட்டு வந்தீங்க சொல்லுங்கள். ராஜ்நாத் சிங்கும் தமிழ்நாட்டுக்கு என்ன சம்மந்தம்? ராகுல் காந்திக்கும் தமிழ்நாட்டுக்கும் என்ன சம்மந்தம்? இதை நீங்கள் கூப்பிட்டு வரீங்களா தலைவர்? டிகே சிவகுமாருக்கும் தமிழ்நாட்டுக்கு என்ன சம்பந்தம்? பினராயி விஜயனுக்கும் தமிழ்நாட்டுக்கு என்ன சம்பந்தம்? எல்லோரும் இந்தியர்கள், எல்லோரும் இந்திய நாட்டில் இந்திய அரசியலமைப்புக்கு உட்பட்டு முறையாக அரசியல் கட்சியை பதிவு செய்து தலைவர்களாக, அமைச்சர்களாக, முதல்வர்களாக இருப்பவர்கள். ஒரு கட்சி அவர்களுடைய விருப்பப்பட்ட தலைவர்களை அழைக்கிறது. இதில் என்ன தப்பு இருக்குது? நீங்கள் ஏன் அப்போ அர்ஜுன் சம்பத் எது கூப்பிட்டு உட்கார வச்சிங்க?
நீங்கள் நடத்தின முருகன் மாநாட்டில் உங்களுக்கு ஆகாதவங்க தானே அவங்க. நீங்கள் என்ன சொல்கிறீங்க, நாங்கள் நடத்தின முருகன் மாநாடு தமிழ் மாநாடு, எங்களுக்கு யாரும் சொல்லித்தர தேவையில்லை, இது வந்து உண்மையான பக்தர்கள் மாநாடுனீங்கள்ல. அப்புறம் உங்கள் பார்வையில் இந்து மக்கள் கட்சின்னு ஒரு ஜாதி அமைப்பு, ஒரு இந்துத்துவ கட்சி வச்சுக்கிட்டு இருக்கிற அர்ஜுன் சம்பத்தை எதுக்கு கூப்பிட்டு பக்கத்தில் உட்கார வச்சிங்க? அரசுக்கும் அரசு நடத்துகிற முருகன் விழாவுக்கும் அர்ஜுன் சம்பத்துக்கும் என்ன சம்பந்தம்? பதில் சொல்லுவாரா? நீங்கள் ஏன் நடத்துனீங்க முதல்ல? என்ன விஷயம்னா, அவங்க என்ன கையில் எடுக்கிறாங்களோ அதே நம்ம கையில் எடுக்கணும். இந்த ஒரு மட்டமான ஒரு புத்தி. அவங்க வேல் எடுத்தாங்களா, இவங்கள வேல் எடுத்தாங்களா? அப்போ ஒரு முருகன் இருந்தார், எல் முருகன் வேல் யாத்திரை பண்ணார்ல, உடனே இவங்கள வேலை தூக்குனாங்களா? உதயநிதிக்கு வேல் கொடுத்தாங்க, அதெல்லாம் பண்ணாங்களா? நீங்கள் தான் பகுத்தறிவு கட்சியாச்சே. பெரியாருடைய பேரன் தானே நீங்கள். உங்களுக்கு தான் மத நம்பிக்கை இல்லைல்ல, அப்புறம் எதுக்கு இது? சரி, வேல் தூக்குனீங்க, முருகன் மாநாடுலாம் நடத்துனீங்க, கேட்டால் அரசு நடத்துச்சுன்றீங்க. அப்போ சிறுபான்மை நலத்துறையை வச்சுக்கிட்டு இஸ்லாமியர் விழா ஒன்று நடத்துங்க, கிறிஸ்தவர்களுக்கு ஒரு விழா நடத்த வேண்டியது என்ன? அது என்ன இந்துக்களுக்கு மட்டும் நடத்துகிறீங்க? நீங்கள் தான் சிறுபான்மை சமூகத்துடைய பாதுகாவலராச்சே, நடத்த வேண்டியது என்ன? அதனால் இந்த உருட்டு எல்லாத்துக்கும் இவர்கள் உருட்டுவார்கள். யோகி ஆதித்யநாத்னா அவர் ஒரு இந்தியர், ஊபி அமைச்சர். இங்கே நடத்துகிற விழா பாஜக நடத்துது, பாஜகவுடைய தலைவர்களை ஒருத்தரை கூப்பிட்றாங்க. பவன் கல்யாணம் பக்கத்து ஸ்டேட்டில் துணை முதல்வர் கூப்பிட்றாங்க. நீங்கள் நாணய வெளியீட்டு விழாக்கு மட்டும் ராஜ்நாத் சிங் கூப்பிட்டீங்கல்ல, இல்லை வேறு ஏதாவது விழாக்கு பினராயி விஜயனையும் இவரையும் டிகேஎஸும் கூப்பிட்டீங்கல்ல, உங்கள்கிட்ட வாய்க்கா தகராறு இருக்கா இல்லையா? முல்லை பெரியாறு, மேகதாட்டு அணை, வாய்க்கா தகராறு இருக்கா இல்லையா? கூப்பிட்டு வச்சு ஏதாவது மனு கொடுத்தீங்களா அவங்கள்ட்ட? உங்களுக்கு வந்தால் ரத்தம், மற்றவங்க வந்தால் சட்னியா, தக்காளி சட்னியா? அதனால் அவர் சேகர் பாபு அந்த முன்னாடி இருக்கிற ரிப்போர்ட்டர்கள்ட்ட ஏதாவது சொல்லிட்டு போகலாம். ஒழுங்கான ரிப்போர்ட்டராக இருந்தால் அந்த கேள்வி கேட்பான். கேட்டானா அவன் போகிறதுக்குள்ளே வீட்டை மாற்றிடுவாங்க, இல்லை அவனை வேலையை விட்டு அனுப்பிச்சிடுவாங்க. அதனால் நடந்துகிட்டே இருக்குது. சும்மா திருமாவளவனை கேள்வி கேட்ட ஒரு ரிப்போர்ட்டரை நீங்கள் இனிமேல் அங்கே போகக்கூடாது, அந்த பீட்டை போகக்கூடாதுன்ட்டாங்க, நீங்கள் ஆஃபீஸ்க்குள்ளே உட்காருன்ட்டாங்க. இந்த மாதிரி அளவுக்குலாம் போய்கிட்டு இருக்குது. இன்னொரு இதில் கேள்வி கேட்ட ரிப்போர்ட்டரை நீ இனிமேல் அங்கே போகவே கூடாதுன்ட்டாங்க, நீ இனிமேல் சாதாரண இது பாரு, இந்த லா அண்ட் ஆர்டரில் கொஞ்சம் பிரச்சனை வந்துச்சுன்னா நீ டிராஃபிக்கில் போய் பாரு அப்படின்னு மாற்றி விட்ருவாங்க. ஒரு இது இறக்கி போய் டிராஃபிக் இது பாரு, டிராஃபிக் மாற்ற மாட்டாங்க, வேறு ஏதாவது ஒரு விங்கில் ஆயுதப்பட வேறு ஏதாவது விங்கில் மாற்றி விட்ருவாங்க. மது ஒழிப்பு அவன் ஏன்னா செல்வாக்கான இதை பிடிச்சிருப்பாரு. அதனால் நீ வேணாம் இப்போது அப்படின்னு என்ன பண்ண முடியும்? சினிமா போலீஸாக மறுபடியும் போய் பிடிக்கிறதுக்கு? அவர் அங்கே போயிட்டு ஆயுதப்படையில் என்ன வேலையோ அந்த வேலையை பார்க்கணும், இல்லை ஏதாவது ஒரு சிசிபியில் ஏதாவது விங்கில் போட்டால் அந்த வேலையை பார்க்கணும். அந்த மாதிரி உங்களுக்கு மாற்றி விட்ற வேலை பண்ணிகிட்டு இருக்கிறாங்க ரிப்போர்ட்டருங்களையும். நீ வந்தால் தானே கேள்வி கேட்ப சேகர் பாபுட்ட, அந்த பீட்டே நீ கிடையாது. போ ஏப்பா நல்ல ஆளாக இருப்பான், எது சொன்னாலும் கேட்டு தலையாட்டமாக இருக்கான், அவனை அனுப்புப்பா, அவ்வளோதான். நீங்கள் முருகன் மாநாடு நடத்தினீங்க, அது சிறப்பு என்ன? அது பயங்கரமானதுங்க. நாங்கள் தான் தமிழில் நடத்தணும், அது பண்ணோம். நம்ம இவர் சீமான் வந்து தப்பாக நினச்சிக்காதீங்க, அவர் சொன்னது நான் சொல்லலை, அவர் வந்து இப்படி சொல்லிக்கிறார ஐயா, அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? அவர் சொல்லுவார், அவருக்கு நான் வேலை, அவர் அறிவு இல்லாத. சரிதாங்க இப்படி தானே நீங்கள் கேள்வியெல்லாம் போகுது. நம்ம வந்து இப்படி போகிறோமா, இது நம்மவா? நீ என்னடா திமுக கேட்குற? நீங்கள் என்ன கேட்கணும்? நம்மளை வந்து இப்படி சொல்கிறாங்களே, இப்படிலாம் கேட்குறாங்க. ஏன்னா வேறு வழி இல்லை, போகிறதுக்குள்ளே பீட்டை மாற்றிடுவாங்க. எப்பா நீ இனிமேல் சாதாரண இதுக்கு போ, கோயில் குடமுழுக்கு அதுக்கு போ. பாவம் இவனும் பல இதை நம்பி ஃபோன்பே ஜிபேலாம் நம்பி இருப்பான். அங்கே கோயில் குடமுழுக்கில் போனால் தேங்காய் கொடுப்பாங்க, தேங்காய் பை வச்சுக்குப்பான்னு. என்ன பண்ணுறது? நீங்கள் அப்படி ஆயிடுச்சு செய்தியாளர் நிலைமை. இதுவரை உங்கள் பல்வேறு கருத்தை கொடுக்க நன்றி சார்.